நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பரமசிவா நம்ம கூட படிச்சிட்டு இருந்தா நொண்டி சங்கர், அவன் என்ன இப்போ? அவன் இப்ப எங்க போயிட்டான் தெரியல, ஃபாரின் போயிட்டான். போய் ரெண்டு அப்படியா? வருஷம். வாப்பா வா வா. என்னப்பா ஏதோ எமர்ஜென்சின்னு ஃபோன் பண்ணி வர சொன்ன? முதல்ல உட்காரு. சார் யார் தெரியுதா? யாரு? ஜோசியரு. ஜோசியரா? காலையில வந்து கடகராசி நேயர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை கடலை மிட்டாய் மாதிரி இனிக்கோன் பாரு. அட ஆமா, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். நம்ம புகழா? நாங்க ரெண்டு பேரும் பச்சைபாஸ் காலேஜில் பியூசி ஒன்னா படிச்சோம். சார் பேரு ஜோதிட சிகாமணி கலைமாமணி, படுக்க 10 பரமசிவம். இதான் நீ சொன்ன ஆடா? அதேதான். மேட்ரு ஓபன் பண்ணிட்டியா? இன்னும் இல்ல. என்னப்பா இவ்வளவு தைரியமா ஆட்டை வீட்டுக்கே வர வச்சிட்ட? டேய், இன்னைக்கு என்ன கிழமை? வியாழக்கிழமை. உங்க அம்மாவும் அக்காவும் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க, வர்றதுக்கு 7 மணி ஆகும். அதான் ஆடு ரெடியா நிக்குதுல, அடிச்சு பிரியாணி போட வேண்டியதானே? போட்டுட்டா போச்சு. என்ன பேசுறீங்க? சிவா, உன்னை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். ஏதோ ஆடு பிரியாணிங்கிறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மக்கா, உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டி இருக்குப்பா. சொல்லு, செஞ்சிருவோம். உனக்கு இல்லாமலா? அப்புறம் சட்டுன்னு பேக் அடிச்சிட மாட்டியே? என் ஜோசியத்து மேல சத்தியமா சொல்றேன், பேக் அடிக்க மாட்டேன். என்னன்னு சொல்லு. என் பையனுக்கு ஆ. ஒரு டூப்ளிகேட் ஜாதகம் ரெடி பண்ணணும். ஐயோ, என்னால அதெல்லாம் முடியாதுப்பா. உன் ஜோசிய தொழில் மேல சத்தியம் பண்ணியிருக்கிற, அப்புறம் பாத்துக்கோ. ஏ சேகர், ஜோசியத்து மேல சத்தியம் வாங்கிட்டு ஜோசியத்திலேயே தப்பு பண்ண சொல்லிடா. அட பாப்பா, ஒரு நண்பனுக்காக இது கூட பண்ண மாட்டியா? தப்புடா சேகர். சங்கத்துல வேற எலெக்ஷன் வருது, நான் தலைவருக்கு நிக்கிறேன். விஷயம் தெரிஞ்சதுன்னு வையே, விபரீதமாயிடா. ஐயா 5-10 பரமசிவம். 5-10 இல்லப்பா, படுக்க 10 பரமசிவம். ஏதோ ஒரு பரமசிவம். நாங்க சொல்லி தானே நீங்க செய்றீங்க. பாவத்துல 10% தான் உங்களுக்கு, மீதி 45 நானும் அப்பாவும் பிரிச்சு எடுத்துக்கிறோம். சொல்ற, முடியுமா முடியாதா? சரி, என்ன பண்ணணும்னு சொல்லு. என் பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து இருக்கிறோம். அவங்க 2 பேர் ஜாதகமும் மேட்ச் ஆக மாட்டேங்குதுப்பா. ஆனா மனசு மேட்ச் ஆகி பேட்ச் ஆகி கேட்ச் ஆயிடுச்சு. ஷிஷ். நீ என்ன பண்ற? என் பையனோட 100% பொருந்துற மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு டூப்ளிகேட் ஜாதகம் ரெடி பண்ற. இது எதுக்கு? என் வீட்டுல கொடுக்கறதுக்கு தான். பொண்ணோட ஜாதகம் 100% பொருந்துற மாதிரி என் பையனுக்கு ஒரு டூப்ளிகேட் ஜாதகத்தை ரெடி பண்ற. இது எதுக்கு? அதான் அவங்க வீட்டுக்கு அனுப்புறதுக்கு தான். ரெண்டும் போய் ஜாதகமா? அதேதான். ஒருவேளை பிரச்சனை ஏதாவது வந்துட்டா? போடா, அப்படி ஏதாவது வந்தா நாங்க எதுக்கு இருக்கிறோம்? நாங்க பாத்துக்கிறோம். என் பொண்டாட்டி அந்த ஜாதக பொருத்தத்தை பார்க்கும்போது சரவணனுக்கு தேடுனா கூட இவ்வளவு பொருத்தமான பொண்ணு கிடைக்காதுன்னு ஒரு ரிசல்ட்டுக்கு வரணும். அதே மாதிரி பொண்ணு வீட்டுல ஜாதகம் பார்க்கும்போது நம்ம பொண்ணுக்கு தவமே இருந்தாலும் இப்படி ஒரு பையன் கிடைக்க மாட்டான்னு ரிசல்ட் வரணும். கல்யாணம் முடிஞ்சதும் இந்த 2 டூப்ளிகேட் ஜாதகத்தையும் நான் கேப்சர் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிடுறேன். நீ கவலைப்படாத. அடேங்கப்பா, அப்பனும் பிள்ளையும் கேடி பில்லா கில்லாடி ரங்கவா இருக்கீங்களடா. டேய், அதெல்லாம் இல்லடா, மனசு பொருந்தி போச்சுடா. ஜாதகத்தை காரணம் காட்டி யாரும் பாதகம் பண்ணிடக்கூடாது, அதுக்கு தான் இந்த டிராமாலாம். ஓரளவுக்கு பொருந்துற மாதிரி ரெடி பண்ணவா? அடப்போடா, தப்பு பண்றதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அதுல என்ன ஓரளவுக்கு? முழுசா பண்ணுவோம். 10க்கு 10 பொருத்தமும் பொருந்தி இருக்கணும். சரிடா, 2 பேர் ஜாதகத்தையும் கொடுறா. நண்பேடா நண்பேடா. இந்தா, இது பொண்ணோட ஜாதகம். சரி, இது பையனோட ஜாதகம். சரவணா, முதல் ரவுண்ட்ல வெற்றி நமக்கு தான். இனிமே அடுத்து அடுத்து வரப்போற ரவுண்ட்லயும் நம்ம தான் வெற்றியை குவிப்போம். சரவணா, மனசு தாண்டா பெகு பெகுந்து. என்னப்பா திடீர்னு பயப்படுற? பக்கு பக்குன்னு இல்லப்பா, மணி 6வது இல்ல, பெகு பெகுன்னுது. ஓ அதுவா?
கவலை விடுப்பா. இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு நீ நானு ஜில் ஜில் வைன்ஸ்ல நம்ம ஜோதிட சிகாமணி தலைமையிலேயே குடிக்க போறோம். என்னப்பா பிளான் ஓகேவா? சார் நல்ல நேரம் தானே 7 மணி. எல்லாம் என் கெட்ட நேரம். பாத்தியாடா அவன் கூட ஜோக் அடிக்கிறான். Yeah.